அனைவருக்கும் விஷன் டெக் டேலியின் அன்பான வணக்கம். நான் உங்கள் பலன். கடந்த நிதியாண்டில் எங்களுடன் பயணித்த அனைவருக்கும் விஷன் டெக்கின் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டேலியில் எப்படி நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயரை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு டேலியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 3 மெத்தடில் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு நம்மளோட டேலியோட டேட்டாவை மூவ் பண்ண முடியும். ஒன்று, புதுசாக நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஆப்ஷன், டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன், நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே நீங்கள் க்ரியேட் கம்பெனி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபினான்சியல் இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1/4/2024 அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். இதுதான் புது கம்பெனி க்ரியேட் பண்ணுறது. இந்த கம்பெனியை க்ரியேட் பண்ணிவிட்டு எங்களுக்கு லாஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் வேண்டாம், லெட்ஜஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்காக உதவுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. அதை எப்படி அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். விஷன் டெக் நியூ ஃபினான்சியல் இயருங்கிற கம்பெனி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பெனியை ஓப்பன் பண்ணி Alt F2 அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சேஞ்ச் பீரியட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் 1/4/23 அப்படிங்கிறதுல 24 to 25 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1/4/24 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ட்ரி போட முடியும். அதுக்கு முன்னால் இந்த வவுச்சர் டைப்ஸில் நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த சேல்ஸ் ட்ரான்சாக்ஷனாக இருந்தால் அதை நீங்கள் போய் ஆல்டருங்கிறதுல போய் வவுச்சர் டைப்லங்கிறதுல சேல்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். பார்த்தீங்கன்னா 1/4/23க்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், 1/4/24க்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் இங்கே நீங்கள் டீட்டெயில் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு கொடுக்க சொல்கிறோன்னா, லாஸ்ட் இயர் பில் நம்பரும் இந்த இயர் பில் நம்பரும் சேமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பில் வைஸ் டீட்டெயில்ஸில் சம் மிஸ்மேட்சஸ் நமக்கு நடக்கட்டும். நம்மளோட கஸ்டமருக்கு அவங்க பில் என்ட்ரி வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. பட் பில் நம்பர் சேமாக இருக்கும்போது அது மெர்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதனால் ஐ திங்க் பெட்டர் நம்பர் ப்ளஸ் இயர் ஏதாவது கொடுக்கறது என்னோட விருப்பத்தின் அடிப்படையில் நல்லது. இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஆடிட்டர்கிட்ட சஜஷன் கேட்டுக்கோங்க. மூணாவது ஆப்ஷன், நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறது. அது எப்படிங்கிறது பார்த்துடலாமா? கம்பெனியை ஓப்பன் பண்ண பிறகு Alt Yங்கிறத நீங்கள் டேட்டாவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Alt Y ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட்ங்கிறத வெரிஃபை டேட்டா கொடுத்துக்கோங்க. வெரிஃபை ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வெரிஃபை ஆகிறதோ அல்லது டேட்டா ஸ்ப்ளிட் ஆகிறதோ உங்களோட டேட்டாவோட வால்யூமை பொறுத்து. அதாவது கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஆயிரும், அதிகமாக டேட்டா வால்யூம் இருந்ததுன்னா அதுக்கேற்றவாறு டைம் உங்களுக்கு எடுத்துக்கும். டேட்டா ஸ்ப்ளிட் டேட்டா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயரோட, அதாவது 1/4/24 அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிட்டு ஸ்ப்ளிட் கம்பெனியை எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களோட டேட்டாவை பொறுத்து டைமிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இப்போ டெமோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணனால அது சீக்கிரமாகவே நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதுதான் நியூ ஃபினான்சியலுக்கு நம்ம டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கு உள்ள டீட்டெயில்ஸ். இது சம்மந்தமாகவோ அல்லது டேலியின் பிற சந்தேகங்களுக்கோ எங்களது
திருப்பூர் அல்லது கோயம்புத்தூர் அலுவலகங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கிறோம். எங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 9344455661 556662 55663 55664. இது வந்து திருப்பூரோட எண்கள். கோயம்புத்தூரோட எண்கள் 90874 55661 55662 55663 55664 and 55665. இந்த நம்பரில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அதுலேயும் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இதே போல் எதிர்வரும் நிதியாண்டிலும், அதாவது 2024-25 நிதியாண்டிலும் உங்களுடன் நாங்கள் பயணிக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்க நான் காத்திருக்கிறேன். பை விஷன் டெக் வளன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.